நார்த் ஃபேஸிங்கில் கான்டெம்பரரி ஸ்டைலில் நல்ல ஒரு எலிவேஷன் டிசைன், பெரிய கார் பார்க்கிங், ஸ்பேசியஸான லிவிங் ஹால், 20க்கு 10 அடியில் நல்ல நீளமாக பெரிய கிச்சன் அண்ட் டைனிங், 2 மாஸ்டர் பெட்ரூம், ரெண்டுலேயுமே பெரிய பெரிய அட்டாச்சு பாத்ரூம், அது போக காமன் பாத்ரூம் அண்டு அவுட்ரு பாத்ரூம், ஃப்ரண்ட்டில் பெரிய பால்கனி, தனியாக பெரிய ஸ்டோர் ரூம், டெரஸ் போகிறதுக்கு ஹெட்ரூம்னு வீட்டை நீட்டாக பிளான் பண்ணி எல்லா ரூம்ஸுக்கும் அலுமினியமில் இன்டீரியர் ஒர்க் செஞ்சு ஒரு அழகான 2 BHK டூப்ளக்ஸ் டைப் ஹவுஸை அதை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இந்த வீட்டை பற்றி A to Z ஃபுல் டீட்டெயில்ஸை வீடியோக்குள்ளே போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் தமிழ் வீடியோ சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். இது வடக்கு பார்த்த சைட். வீட்டையும் வடக்கு பார்த்தபடியே கட்டியிருக்காங்க. வீடு அமைஞ்சிருக்கிற மொத்தம் லேண்ட் ஏரியா 3 சென்ட், அதாவது 1300 ஸ்கொயர் ஃபீட். சைட்டு 26 அடி அகலமாகவும் 50 அடி நீளமாக இருக்குது. பில்டிங்கை 1900 ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்னு டூப்ளக்ஸ் டைப்பில் கட்டியிருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன். டார்க் அண்ட் லைட் கலரில் ஸ்ட்ரைப்ஸ் அண்ட் டெக்ஸ்டைல் டிசைன்ஸும் எக்ஸ்ட்ரா ப்ரொஜெக்ஷனும் இருக்கும். அது போக டைல்ஸ் ஒர்க்கெல்லாம் கொடுத்து எலிவேஷனை கான்டெம்பரரி லுக்கில் அழகாக டிசைன் பண்ணியிருக்காங்க. என்ட்ரன்ஸ்க்கு மைல்டு ஸ்டீல் வித் வுட் டிசைன் HPL சீட்டில் பெரிய மெட்டல் கேட் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே போர்ட்டிகோ, சைஸ் 25க்கு 13. வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. வாட்டர் ஃபெசிலிட்டிக்காக சைட்டோட ஜலமுனையில் போர் போட்டு பக்கத்தில் பெரிய வாட்டர் சம்ப் கட்டியிருக்காங்க. வீட்டுக்கு 4 பக்கமும் செட்பேக் ஏரியா விட்டு காம்பவுண்ட் வால் கட்டியிருக்காங்க. அதுலேயும் பேக் சைடில் பார்த்தீங்கன்னா பெரிய செட்பேக் ஏரியா விட்டு அதை யூட்டிலிட்டி ஸ்பேஸாக பிளான் பண்ணியிருக்காங்க. இது அவுட் சைட் பாத்ரூம். சைஸ் 5.5க்கு 4. வீட்டோட மெயின் டோரை 7க்கு 5 அடி சைஸில் தேக்கு மரத்தில் ரெடி பண்ணி வடக்கு பார்த்தபடி ஃபிட் பண்ணியிருக்காங்க. டோர் ஓப்பன் பண்ணி உள்ளே என்டர் ஆன உடனே ஸ்பேசியஸ் லிவிங் ஹால். சைஸ் 16க்கு 16. தரைக்கு 4க்கு 2 அடி சைஸில் கிளாசி ஃபினிஷ் வெர்டிஃபை டைல்ஸ் வச்சுருக்காங்க. ஈஸ்ட் சைடில் ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி படிக்கட்டு கீழே பேஸ் கேபினெட் அண்டு சைட் டால் கேபினெட்டோட பெரிய டிவி யூனிட். கார்னரில் நார்த் ஃபேஸிங்கில் லேசர் கட் டிசைனில் பெரிய டிவி யூனிட். சீலிங்க்கு வுட் டிசைன் WPC பேனல்ஸ் வித் ப்ரொஃபைல் லைட்ஸோட அழகா ஃபால் சீலிங் ஒர்க். அடுத்து ஹாலில் இருந்து சவுத் ஈஸ்டில் அமைஞ்சிருக்கிற கிச்சன் கம் டைனிங் என்ட்ரு ஆகிறோம். இதோட டோட்டல் சைஸ் 20க்கு 10. எல் ஷேப்டு டேபிள் டாப்புக்கு டார்க் கிரானைட்டில் ஃபினிஷிங் கொடுத்து அதுக்கு மேட்சிங்காக டார்க் குவார்ட்ஸ் சிங்கையே மாட்டியிருக்காங்க. டேபிள் டாப் கீழே ஃபுல்லாக அலுமினியமில் பேஸ் கேபினெட்ஸும், டேபிள் டாப் மேலே டைல்ஸ் ஒர்க்கோட அங்கே பெரிய ஓவர்ஹெட் கேபினெட்டும் கொடுத்துருக்காங்க. இது டைனிங் ஸ்பேஸ். ஸ்டோரேஜ்க்காக மேலே பூரா லாஃப்ட் கபோர்டும் கீழே 3 டால் கேபினெட்ஸும் கொடுத்துருக்காங்க. சவுத் சைடில் 2 ஜன்னல்களுக்கு இடையில கிரானைட் டேபிள் டாப் ஹேண்ட் வாஷ் பேசின் வித் பேஸ் கேபினெட்ஸும் மேலே ஃப்ளூட்டட் பேனல்ஸ் அண்ட் ஸ்ட்ரிப் லைட்ஸோட பெரிய மிரரும் மாட்டியிருக்காங்க. கார்னரில் செப்பரேட்டாக ஒரு யூட்டிலிட்டி ஸ்பேஸ், உள்ள வாஷிங் மிஷின் ஃபிட் பண்ணுறதுக்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. இது காமன் பாத்ரூம்.
சைஸ் 7க்கு 4.5. இது மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் போகிறதுக்கான இன்னர் ஸ்டேர்கேஸ். படிக்கட்டுக்கு ஆன்டி ஸ்கிட் டைல்ஸ் லே பண்ணி சைடு ஹேண்ட் ரெயில எஸ்எஸ்ல ஃபேப்ரிக் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் லேண்ட் ஆன உடனே 16க்கு 6 அடி சைஸில் லாபி. அடுத்து லாபிலிருந்து வெஸ்ட் சைடில் அமைஞ்சிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இது மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. சீலிங் சென்டரில் ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. ஜன்னல்களெல்லாம் பார்த்தீங்கன்னா மஸ்கிட்டோ நெட்டோட யூபிவிசியில் செஞ்சுருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 5. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வால்ஸுக்கு ஃப்ளோருக்கு ஃபுல்லாக டைல்ஸ் லே பண்ணியிருக்காங்க. அடுத்து லாபிலிருந்து ஃப்ரண்ட் பால்கனிக்கு என்டர் ஆகிறோம். சைஸ் 11க்கு 10. சீலிங்க்கு நிறைய ப்ரொஃபைல் லைட்ஸ் அண்ட் டபிள்யூபிசி பேனல்ஸில் அழகாக ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஃப்ரண்ட்டில் கிளாஸ் ஹேண்ட் ரெயிலும், தரைக்கு அழகான டிசைனர் டைல்ஸும் பதிச்சிருக்காங்க. நார்த் வெஸ்ட்டில் செப்பரேட்டாக ஒரு ஸ்டோர் ரூமும் கொடுத்துருக்காங்க. சைஸ் 10க்கு 6. இதை நாம் ஸ்டடி ரூம் இல்லைனா ஒர்க்கிங் ஸ்பேஸாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து லாஞ்சிலிருந்து சவுத் வெஸ்ட்டில் அமைஞ்சிருக்கிற செகண்ட் பெட்ரூம் என்டர் ஆகிறோம். இதுவும் மாஸ்டர் பெட்ரூம், சைஸ் 16க்கு 10. சென்டரில் உட்டன் காட் போடுற இடத்துல பேக் பேனலிங் ஒர்க்கோட ஃபால் சீலிங் ஒர்க்கும், ஸ்டோரேஜ்க்காக மேலே லாஃப்ட் கபோர்டும், கீழே வார்ட்ரோப்ஸும், அதுக்கு அட்டாச்சாக ட்ரெஸ்ஸிங் டேபிளும் கொடுத்துருக்காங்க. இது அட்டாச்சு பாத்ரூம், சைஸ் 10க்கு 4. வெஸ்டர்ன் டாய்லெட் டைப். வாஷ் பேசின், ஷவர், மேனுவல் டைவர்டர், ஹெல்த் வாஷர், டவல் பார், கிளாசட், இந்த மாதிரி எல்லா சானிட்டரி வேர்ஸும் பேர்வேர் பிராண்டில் மாட்டியிருக்காங்க. டெரஸ் போகிறதுக்கு மேலே ஹெட்ரூம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி ஸ்டேர்கேஸை இன்னர்லேயே பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூரில் ஈசா யோகா போகிற சிறுவாணி ரோட்டில் பேரூர் அடுத்து தீத்திப்பாளையமில் வெஸ்டர்ன் ரிங் ரோடுக்கு பக்கத்தில் கேட்டட் கம்யூனிட்டி ப்ராஜெக்டில் அமைஞ்சிருக்கு. மற்ற டீட்டெயில்ஸ் அண்ட் சைட் விசிட்டுக்கு ஓனர் நம்பர் வீடியோலே கொடுத்துருக்கேன், நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணிக்கலாம். மீண்டும் அடுத்த எபிசோடில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.